ஆற்றல் மிக்க தாய்மார்களே, தாங்கள் எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழகத்திலே தலை சிறந்த கலைஞர்களை கொண்டு அன்புடன் அதவத்துறை சேர்ந்த RK வேலாயுதம் அவர்கள் வழங்கும் பள்ளி திருமண நாடகங்கள் மத்தியில் ஆரம்பிக்கின்ற அனைவரும் திரளாக வந்து எங்களது நாடகத்தினை கண்டுகளித்து அந்த ஐயனாரின் கர்ப்பசாமியின் அருள்படி செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அனைவரும் வருக, ஆதரவு தரைய நாடகத்தை இனிதே ஆரம்பிக்கின்றோம். பவன மதுர நிலையே பஞ்சராஜத்தனே, பவன மதுர நிலையே பஞ்சராஜத்தனையே, ராகதாராதிக சர்தாசக்ருதே, நாயனாராயே வைரோகிரே, தேவி மீனாட்சி அம்மா, தேவி மீனாட்சி அம்மா, திமிக்கிட தாளமிதங்கோ, திமிக்கிட தாளமிதங்கோ, திமிக்கிட வாதமிதங்கோ, திமிக்கிட வாதமிதங்கோ, பிரமாதா நகரே கல்யாணன, பிரமாதா நகரே கல்யாணன, தாண்டவனே சங்கரே தாண்டவனே எதிகதோடி எதிகதோடி துருளாரி, எதிகதோடி துருளாரி, எதிகதோடி துருளாரி, எதிகதோடி துருளாரி, அந்த தோடி கல்யாணம், அந்த தோடி கல்யாணம், தாண்டவனே சங்கரே தாண்டவனே சங்கரே, நாமே மங்கள பக்கிர, நாமே மங்கள நாமே மங்கள பக்கிர, நாமே மங்கள சோழ ஹோலி கல்யாணம், சோழ ஹோலி கல்யாணம், சங்கரே தாண்டவனே சங்கரே குமளூர் தலத்திலே ஏகாந்தமாய் ஊசி முனையில் நின்று வடக்கு பார்த்த காளியம்மனின் அருள் பெற்று தீராத வினைகளையும் தீர்த்து வைத்திடுவார். குமுளூருக்கு வாருங்கள், காளி அம்மனையே வணங்குங்கள், மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல புரிந்திடுவார். குமுளூருக்கு வாருங்கள், காளி அம்மனை வணங்குங்கள், மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல புரிந்திடுவார். குமுளூர் வாருங்கள், நெஞ்சார புதிப்போர்க்கு நெஞ்சத்திலே குடியிருப்பார் சாத்தார் ஐயனார் ஐயா. நெஞ்சார துதிப்போர்க்கு நெஞ்சத்திலே குடியிருப்பார், எலும்பிச்ச கனி மீது எளிதாக விட்டிருப்பார், எலுமிச்ச கனி மீது எழிலாக வீட்டிருப்பார். முழுருக்கு வாருங்கள், காளியம்மனை வணங்குங்கள், மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல புரிந்திடுவார். முழு வாருங்கள், பொட்டி கட்டி செல்வோர்க்கு குழந்தைவர் தந்திடுவாள், கொட்டி கட்டி செல்வதற்கு குழந்தைவரம் கொடுத்திடுவாள். கொட்டு கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார், தொட்டி நீர காளியம்மன் குழந்தையாக தவழ்ந்திடுவார். நீலே குழந்தையாக காளியம்மன் தவழ்ந்திடுவாள். முழுருக்கு வாருங்கள், காளியம்மனை வணங்குங்கள், மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல புரிந்திடுவார். முழு வாருங்கள், தீராத வினைகளையே தீர்த்து வைத்திடுவார். தீராத வினைகளையே தீர்த்து வைத்திடுவார், கணக்கு பார்த்த காளியம்மன் நாம் வாழ்நாள்
வருவார். அங்கு வாருங்கள் காளியம்மனை வணங்குங்கள், மாங்கல்யம் காத்திடுவார், மகிமைப்பதை புரிந்து வருவார். வாருங்கள் வாருங்கள் காளியம்மனை வணங்குங்கள். வணக்கம் உறவுகளே. பார்த்திருந்து எங்கே எங்கே காத்திருந்து காணல, நான் ஏரிக்கர மேலிருந்த 8 தசை பார்த்திருந்து எங்கே எங்கே காத்திருந்து காணல. மணி 7 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் ஒரு தண்ணி வீடும் தோணல. மாங்கு பட்டு காத்து ஓடேராக போகவே கரையில அவனானாத்தைகள் கொள்ளாம கூட்டில உள்ளூர வருவேன் இக்கரையில. நான் இருக்கிற மேலிருந்து 8 பார்த்திரும் இங்கே இங்கே காத்திருந்து காணல. மணி 7 ஆன பின் ஊரடங்கி போன பின் ஒரு தண்ணி வீடும் தோணல. என்றோடி நீதா என்ன என்றும் எழுதி வச்சாச்சு. எப்போதும் சொந்தங்கள் போகாது, செந்தால கத்தால ஆகாது. நான் இருக்கிற மீனருந்த 8 தசை பார்த்திரும் எங்கே எங்கே காத்திரும் காணல. மணி 7 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் ஒரு தண்ணி வீடுகள் தோணல. ஒதுக்கி வந்த ஓவியம் என்ன பொறுத்தவர காவியம், என்னாலும் நீதண்டி என்னோட ரசத்தி பொன்னாட்டம் நெங்கோடு வச்சேனே காப்பாத்தி. எங்கே நான் போனா என்ன இன்னம் யாரும் இங்கேதான், உன் பேரு மெட்டு கட்டி உள்ளம் பாடும் அங்கேதான். என்னாச காத்தோடு போகாது, என்னாலும் என் வாக்கு பொய்க்காது. நான் இருக்கிற மேலும் 8 தசை பார்த்திரும் இங்கே எங்கே காத்திருந்து காணல. மணி 7 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் ஒரு தண்ணி வீடும் தோணல. மாங்கு பாட்டு காத்து ஓடேராக போகவே கரையில நாம் தானாத்தைகள் கொள்ளாம கூட்டிவன் உள்ளோர வாடுறேன் இக்கரையில. நான் இருக்கிற மீனிருந்த 8 தசை பார்த்திரும் எங்கே எங்கே காத்திரும் காணல. மணி 7 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் ஒரு தண்ணி வீடும் தோணல. கோமாளி வந்தானையா நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேங்க, நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தானையா. நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேங்க, சிரிக்க வைக்க முழிக்க வைக்க தினேத்து கார்த்திக் ராஜா வந்தேங்க, சிரிக்க வைக்க முழிக்க வைக்க தினேத்து கார்த்திக்கு வந்தானையா. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேங்க, ஆட்டமாடி பாட்டு
ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் அங்கே ஒரு ஆட்டமாடி பாட்டு பாட அழகான கோமாளி வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் அங்கே ஆட்டமாடி பாட்டு பாட அழகான கோமாளி வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் அங்கே ஆட்டமாடி பாட்டு பாட அழகான கோமாளி வந்தானையா நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேன் அங்கே நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தானையா கோமாளி வந்தேன் அங்கே கோடி வணக்கம் தந்தேன் அங்கே கோமாளி வந்தானுங்க கோடி வணக்கம் வந்தானுங்க ஓட்டாரே விட்டலங்கி வந்தேன் அங்கே ஓட்டாரே விட்டிறங்கி வந்தேனுங்க ஓட்டாரே விட்டலங்கி வந்தேன் அங்கே ஓட்டாரே விட்டிறங்கி வந்தேனுங்க ஓட்டாரே விட்டலங்கி வந்தேன் அங்கே ஓட்டாரே விட்டிறங்கி வந்தேனுங்க ஊரு விட்டு ஊரு வந்து அதற்கு இதழ் பண்ணாதீங்க அவங்க புருஷன் அடிப்பாங்க அது வச்சு வெட்டுவாங்க திரு தம்பி வேணாம் தம்பி இத்தனை பேர் நம்மள நம்பி திரு தம்பி இது வேணா தம்பி இத்தனை பேரு விடுவோங்க நம்பி ஊரு விட்டு ஊரு வந்து அதற்கு இதழ் பண்ணாதீங்க பேரு கட்டி போனதுனா அம்மா பழப்பு என்னாகுங்க அரையூர் அங்காளியே அங்காளி திருசூடியே சொல்ல வந்தோமம்மா குழங்காக்கு தேவையம்மா அம்மம்மா மறையூர் மலையிலே அங்காளி திருசூடியே சித்தாந்த ஆடை கட்டி சிங்காத மேலே தங்க அடைக்கட்டி பயத்திங்கிறத மேலேறி ஓரிய சித்தாந்த ஆடை கட்டி சிங்காத மேலேறி அம்மா கும்பிடுவோம் எல்லையிலே குடிவந்த ஐயனாரையா ஐயா காளியே அப்படிமா கரைத்து சொல்லியே கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி கோமாளி 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 வந்திருக்கீங்க ஒரு ஏமாளி 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 இதயத்தோட ஒரு கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே லவ குஸ்கா அருமையான சாப்பாடு ஏற்பாடு ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் இந்த நிற்கிறவங்களாம் அப்படி முன்னால் வந்து உட்காந்தாத்தான் நல்லா இருக்கும் வர்றவங்களுக்கெல்லாம் வழியை விட்டு முன்னால் வந்து இருந்து நாடகத்தை ரசிக்கணும் உண்மையிலே போன வருஷம் இந்த மேடைக்கு வந்தால் கொட்டக மணல் மேடையாக இருந்துச்சு இந்த வருஷம் கலையரங்கம் அமைச்சு முதல்ல நம்ம அடி எடுத்து வைக்கிறோம் இந்த கலையரங்கத்தை அமைத்து கொடுத்த இந்த விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க வேண்டும். என்ன சில நேரம் நம்ம ஏரியா பக்கம் லேசா மழை விழுந்துச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான். மற்ற ஏரியா பக்கம்லாம் எப்படி மழை வந்தாலும் நாடகம் நடக்கும், அடுத்து விடுவோம். நம்ம ஏரியா பக்கம் லேசா மழை வந்துச்சுன்னா நாடகம் ரெண்டு வச்சு வீட்டில் இருங்க அப்படின்னு போன் அடிச்சிருவாங்க. ஆனால் போன வருஷம் வந்ததுக்கு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக கலையரங்கம் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி கலையரங்கம் அமைக்கல ஒரு கொத்தனாரையோ ஒரு நாடக நடிகரையோ ஒரு சீனு கட்டுறவரையோ கேட்டுக்கிட்டு கட்டுங்க. ஏன் வீட்டு இடம் இருக்கு, உள்ள இடம் இல்லை. ஓஹோ, இப்போ நம்ம இன்னைக்கு இருக்கிறாருலாம் சரி. நாளைக்கு அரிச்சந்திர நாடகம், நாளைக்கு 10 பேர் வெளியே தான் உட்காந்து பவுடு போடுற மாதிரி வரும். இந்த செவரை கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தா கொஞ்சம் இருந்தால் இருக்கும். ரொம்ப சிறப்பான இந்த கலையரங்கத்தை ஏற்பாடு செய்த அந்த விழா குழுவினர்களுக்கும் அத்தனை பெரியோர்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு பேரன்பார்ந்த பெரியோர்களை பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களை மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களை மற்றும் இந்த நாடகத்தை காண வருகின்றிருக்கின்ற வட்டார நாடக கலாட்சி மக்களை, எதிர்கால இளைஞர்களை, எழுச்சிமு தாய்மார்களை, வருங்கால வாலிபர்களை, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் விவசாய பெருமக்களே, அன்னை என்னைக்கு ஊருக்கு போவேன் திண்ணை நமக்குன்னு திட்டமிட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளே, என்ன சொல்ற? நிறைய கம்பெனி இருக்கு, அன்னை ஊருக்கு போட்டு அத்தாச்சியை சொண்டலாம்னு மற்றும் காஜவாடு இருக்கு. ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே
மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியூர்ந்து நாடகத்தை காண்பதற்காக வருகின்றிருக்கின்ற அத்தனை ரசிகர்களையும் அத்தனை பெரியோர்களையும் கிராமத்தார்களையும் நான் வளர்த்த ஆத்தக தாய்மார்கள், சகோதரிகள் அனைத்து அன்பு சொந்தங்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது நாடகத்தை இனிதே துவங்குகின்றோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்புன்னு வந்தாச்சு. சில பேர் நாடகம் பார்க்கணும் வந்திருப்பாங்க, சில பேர் இன்னைக்கு நாடகத்தை கெடுக்கணும் வந்திருப்பாங்க. சில பேர் யாரா போன வருஷம் நொக்கால சொல்லிப்பேன், இந்த வருஷம் அவனை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சில பேர் வந்திருப்பாங்க. சில பேர் இந்த ஊர்ல நாடகம் வச்சிருக்காங்க. மஞ்ச சுடிதார் போட்டு ஸ்பீக்கர் பக்கத்துல நில்லு 12:15 போல வள்ளி எந்திரிச்சு வரவே ஸ்பீக்கர்ல கல்ல விட்டு எரிவேன் எந்திரிச்சு வந்து அப்படின்னு சில பேர் டிக்கெட் போட்டு வந்திருப்பாங்க. சில கம்பெனி ஊருக்கு அடி வாங்குற டிக்கெட் இருக்கு. சில பேர் தலை அடி வாங்கினாத்தான் அவனுக்கு அடுத்த நாள் வீட்டுல தூக்கம் வரும். சில பேர் அப்படின்னு சில உறுப்பு வந்திருக்கும். சில ஆளுங்க பொண்டாட்டி இமுசை தாங்க முடியாம வந்திருக்கும். சில பேர் வீட்டுல படுத்துக்கிட்டா அது வாங்கிட்டா கொலையா கொண்டு வருவா. சில பேர் நம்ம நாடகம் பார்க்க போயிட்டோம்னா எந்த பிரச்சனை அப்படின்னு சில ஆள் வந்திருப்பாங்க. சில ஆளு ரூட்டே தெரியாம வந்திருப்பாங்க. சில ஆளு மயிரை புடுங்க வந்திருப்பாங்க. சில ஆளு அள்ளி கொண்டே கொட்ட வந்திருப்பாங்க. சில ஆளு நெருப்பு வைக்க வந்திருப்பாங்க. எனக்கு வேணாம் வச்சிருக்கான்னு கேட்க சில பேர் ஐயா எதுவுமே பேசல. இது வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை வருகை வரவேற்றுக் கொண்டு நம்மளெல்லாம் காக்குகின்ற இந்த ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கேட்ட வரமெல்லாம் தந்திடும் அந்த சாத்தார் ஐயனார், அந்த காளியம்மன், வடக்கு பார்த்து காளியம்மன், அந்த தெய்வங்களை வணங்கி கலைப்பணியை துவங்கும். இந்த தெய்வத்துக்காகத்தான் இந்த நாடகத்தை ஏற்பாடு செஞ்சு எல்லாரும் ஒற்றுமையா இருந்து வருஷம் ஒரு நாடகத்தை வைக்கணும், ஒரு கிடாக்குட்டியை வாங்கி வெட்டணும், 2 நாடகம் வச்சு ஒரு 40 கலைஞர்கள் வாழணும் அப்படின்னு எத்தனை இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம். ஆமா ஆமா. ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம். ஆமா ஆமா. ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா கரகாட்டம் வைக்கலாம். ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம். ஒரு 80,000 இருந்தா டைவர்ஸ் நிகழ்ச்சி வைக்கலாம். இந்த நிகழ்ச்சி நடக்குமா? ஆமாண்ணே. அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல பத்திரிக்கை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியா? ஆரம்ப மகன் சுப்புராமுக்கும் அமுதா மகள் சுந்தரிக்கும் ஆவணி மாசம் 28ஆம் தேதி 9:30க்கு டைவர்ஸ் நிகழ்ச்சின்னு. அப்படி டைவர்ஸ் நிகழ்ச்சினா என்னன்னு கேக்குறீங்க? ஆமா ஆமா. கொண்டாட்டி வந்து புருஷன் தலையில குழம்ப தூக்கி ஊத்துறது. ஆமா. எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த நாடகம் தான் முக்கியம்னு இந்த 2 நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இந்த இளைஞர் மன்றத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த வடக்கு பார்த்த காளியம்மனையும் சாத்தார் ஐயனாரை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ரைட்டு கொஞ்சம் வால்யூம் வைக்கப்படும். கருணை உள்ளத்தோடு அம்மா வைங்க. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை மாறி தருகிறார். கருணாக முருவெடுத்து கருமாறி அருள்கிறார். மகிழகிலே முண்டக கன்னியம்மா குமுளூரில் வாழுகின்ற வடக்கு பார்த்த காளியம்மா. குமுளூரில் வாழுகின்ற வடக்கு பார்த்த காளியம்மா. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ளத்தோடு அருள்வாரி தருகிறார். சொன்னா தானே தெரியும், அவனுக்கு தெரியுமா? கருணை உள்ளத்தோடு அருள்வாரி தருகிறார். கருணாக முருவெடுத்து கருமாறி மயிலகிலே முண்டக கன்னியம்மா. மாங்காடு தனிவாள் காமாட்சியம்மா. மாங்காடு தனிவாள் காமாட்சியம்மா. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ள தோழும் பிள்ளைவாறு தருகிறார். அரணாக முருவன் அருமாறி அறிகிறார். மாரியம்மா
அம்மா நம்மெல்லாம் தீட்டவனே எங்கள் முத்து மாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தோழி அம்மா வாரி தருகிறார் கருணாக முருகெடுத்து கருமாறியார்கள் மயிலகிலே முன்னது கண்ணியம்மா பாங்காடு தனிவாள் காமாட்சி அம்மா பாங்காடு தனிவாள் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி திருமுகத்தை காண வந்தோ திருமுகத்தை காண வந்து விளக்கு போட்டு உண்டு மனமாற வேண்டுகிறோம் விளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம் தொட்டில் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார் கட்டி கட்டி செல்வதற்கு குழந்தை வரும் தந்திடுவார் தொட்டில் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடும் தொட்டி மேலே காமாட்சி குழந்தையாக தவள் அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தோழியம் அல்லவாறு கரைகிறார் கருணாக முருவெடுத்து கருமாறி அறிய அகிலகிலே முண்டக கண்ணியம்மா பாங்காடு தனிவாள் காமாட்சி அம்மா பாங்காடு தனிவாள் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கைதட்டி அல்ல கைதட்டி உற்சாகப்படுத்துங்க அப்படி நாடா பக்கம் வந்த மாதிரியே உட்காந்துருக்கா நாடந்தாப்பா நடக்குது வேற நம்ம ஏரியா பக்கம் நம்ம என்ன செஞ்சாலும் அப்படியே தான் அமைதியா உட்காந்துருப்பாங்க ஒரு கை தட்டி கொஞ்சம் உற்சாகப்படுத்தினாத்த இந்த மேல இருக்கவெல்லாம் கை தட்டுறாங்க முன்னால இருக்கவங்களை பார்த்தா தான் பயந்து கிடக்கும் இன்னைக்கு அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க ஆமா அந்த குரூப்ல இதே பறிவுறுத்த மாதிரியே உட்காந்து ஏன் தம்பி எக்கோ வச்சுட்டே நல்லா இருந்தது நல்லா கை தட்டி உற்சாகம் ஏன்னா கை தட்டினாத்த பிரஷர் எக்கோ வேணாம் ஏதோ பட்டுன்னு தெரியாம போட்டு அமுக்குறேன் அது மட்டும் உறுதியா தெரியுது எல்லாரும் நல்லா கை தட்டி உற்சாகம் ஏன்னா கை தட்டினாத்தான் பிரஷர் குறையுதா இது பிரஷரா ஆமாண்ணே பிரஷர் 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 மனுஷன் படுத்தே இருந்தோம்னா இடுப்பை கடுக்கும் உட்கார்ந்தே இருந்தோம்னா கால் மரன்னு காலு சூவு வரைக்கும் இந்த கையை அப்படி வச்சு படுத்தோம்னா கை மரன்னு இருக்கு இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கை தட்ட சொல்றது ஆமா எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி திருவிழா வந்துருச்சுன்னா அந்த பெண்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் ஆமாப்பா ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட் மட்டும் 800 ரூபாய் தைய கூலி கொடுத்து தச்சு 800 ரூபாயா ஆமாண்ணே பின்னால நிலை 2 ஆர்ச்சு 2 கயறு 2 குண்டு எதுக்குப்பா இந்த சொன்னவன கை தட்ட பாரு பின்னால ஆர்ச்சு 2 கயறு 2 குண்டு ஆமா தம்பி அந்த 2 குண்டு எதுக்குன்னு கேக்குறேன் எவனாவது பின்னால சுரண்டினா மூக்குலயே அடிக்க புருஷன் முள்ள பாவம் வெயில கிடந்து சாவ கொத்துனார் வேலை பார்த்து சென்ட்ரிங் வேலை பார்த்து வெயில கிடந்து செத்து 1000ல 32 ஓட்டை இருக்கும் இவங்க பார்த்தா நம்மளும் ஒரு 1000 ஓட்டுறானே ஆமா இவங்கெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்க திருவிழா வந்துச்சுனாலே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் எக்கோ அடிக்குது எக்கோ கம்பெனியா க்ளோஸ் பண்ணு அதே தான் வருது முதல் இருந்தது மாறிடுச்சு அப்படியே ஏன்னா அந்த திருவிழா வந்துச்சுன்னா பெண்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமா இருக்கும் ஜவுளி கடைக்கு போகணும் பேன்சி ஸ்டோர் போகணும் நகை கடைக்கு போகணும் பியூட்டி பார்லர் போகணும் இந்த புருவம் எடுக்கணும்னு பல யோசனை நம்ம ஆண்கள் எல்லாம் பல யோசனை இவங்க எப்படி 15 கிலோ கறி எடுக்கணும் 50 பாட்டில் வாங்கணும் 50 பாட்டிலா ஆமாங்க திருவிழா விருந்துக்கு மருந்து இருந்தா தானே தண்ணி தவளமா இருக்கணுமா இல்லையா மருந்து இல்லைன்னா யாருமே வர்றதில்லை ஆனா இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிடும் மற்றும் எண்ணகரத்திலும் புன்னகரமாய் விளங்கக்கூடிய இந்த ஏழுபத்தூர் நாட்டைச் சேர்ந்த குமுளூர் கிராமத்தில் எழுந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ சாத்தார் ஐயனார் ஸ்ரீ வடக்கு பார்த்த காளியம்மன் மற்றும் அறியாத தெய்வங்களுக்கு ஆடிப்புறவி எடுப்பு உற்சவத்தை முன்னிட்டு உயர்திரு சானா மூனா வகையாரா அவர்கள் தலைமையில் 2 நாடக நடிகர்கள் அனைவரும் காண வருவார்கள். பராவடம் ஆடி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில் பாகம் வந்துள்ள சிங்கார கலையரங்கில் ஆர்கே வேலாயுத நாடக சபையால் நடத்தப்படும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சிறிது பங்கேற்கக்கூடிய
நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தால் சரி, தெரியாதவளாக இருந்தாலும் சரி, தெரியப்பட கடமை. ஆகவே முத்தமிழே முனியை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு விட்டு வரும் நடிப்பு வேந்தன் அன்பு அண்ணன் மனவை சேர்ந்த ராஜ்குமார் அவர்கள் இவ்வருங்கமடையிலே வேலன் வேடன் ஒருத்தனாக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார். உரையாடி குயில் ஓண்டு குயிலும் கோகில வாணி அன்பு சோரி சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு விட்டு வரும் தோரங்குறிச்சியை சேர்ந்த எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் இவ்வருங்கமடையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்தான் என்று வெற்றி முரசு வரும் அன்பு தம்பி விஜய் டிவி புகழ் அன்பு தம்பி இரட்டையாளத்தை சேர்ந்த எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் வருங்க மலையிலே நாரதராக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆறுமணிய கலைரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி அன்பு கோவில்பட்டி அருகாமையில் உள்ள மரங்காபுரியை சேர்ந்த ஜே மணிகண்டபுரம் அவர்கள் இவரங்க மலையிலே ஆறுமணிய பின்பாட்டு இசைப்பார்கள். மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தெரிந்த சங்கத்தின் முன்னாள் தலைவராகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவரின் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யாரும் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர். இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். ஐயா யோசிக்கையா அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி தொழிய போல குணம் படைச்ச ரொம்ப சிறப்பாக அன்புடன் நெஞ்சார்ந்து நன்றி கைதட்டின ஒரு நாளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிளை புதுகையை சேர்ந்த சுதர்சன் அவர்கள் விருகமலையிலே மிருதங்கம் தவேரா டோலக் தவறு சேர்ப்பார்கள். தமிழ் மாநில ஐயா கோயம்பேடு சரக்கு வந்து போய் சொல்ல
என்னன்னு பாருங்க, நல்லா இருந்துச்சு, ஏதோ பண்ணிவிட்டேன். நான் ஒளிபெருக்கி கையில் எனக்கு எத்தனை கலைஞர்கள் ஐயா சீர்காழி கோவிந்தராஜனே வந்தாங்க. அது இது இல்லைன்னா நமக்கு அப்படி ரொம்ப சிறப்பாக விஷயத்தை அன்பு மாப்பிளை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர் ஒரு சொல்லு கார்த்திகன் எங்கள் ஆளக்கான 9:45 சாப்பிட்டான், 10:45 சாப்பிட போறாங்க எல்லாம். ரொம்ப சிறப்பாக விஷயத்தை அன்பு மாப்பிளை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிள்ளை அன்பு மாப்பிளை சர்வலைப்பட்டியை சேர்ந்து ஏ சூர்யா அவர்கள் வெறுமனையிலே ஆல்ரவுண்ட் சிப்பார்கள். ரொம்ப சிறப்பாக சித்த அன்பு மாப்பிளை சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையமாய் விளங்கக்கூடிய தாலும் அன்பு மாமா புதுவையை சென்று நீலகண்டன் அவர்கள் விலகமனிலே தாயம் சேர்ப்பார்கள். ஒன்னு சரி பண்ணு பாரியா, ஒன்னு சரி பண்ணு பாரு, கட்டி பாரு, பேசு உதவி பாரு. சாப்பிட போனாலும் 8:45 போனான். புது மேடை நல்லா அப்படித்தான் இருக்கு. எலும்பு சப்பளம் வெட்டி போட்டியானே, கோழி அறுத்து கோழி எங்க சூட்டா போன. ரொம்ப சிறப்பாக இசை சக்கரவர்த்திகளை சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஆலயத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு ஸ்ரீ காளியம்மன் சீன் கம்பெனி உரிமை இஸ் ஆறுமுகம் கோபாலபுரம் ரொம்ப சிறப்பான முறையில் சீனமத்திற்கு அன்புலங்களை சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆலயத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் ஒளிவெளி அமைப்பு நம்ம ஏரியாவுக்கு பெருமை செய்யக்கூடிய ஒளிவெளி அமைப்பு பூனா சிவில் சர்வீஸ் கரூர் போன ஒரு நல்ல சர்ச்சு பாட்டா சாமி பாட்டா நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை. ரொம்ப சிறப்பான முறையில் ஒளிபெருக்கி வந்திருக்கும் பூனா சிவில் சர்வீஸ் ஒளிபெருக்கி அன்புகளை சார்ந்து நன்றி என்று எழுத வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு வாழ்நாளிலே மறக்க முடியாத சாப்பாடு கரூர்ல கொண்டாந்து கார்த்திக் மெஸ்ல அந்த வந்தவங்க நாடக கலைஞர்களை பார்த்து அந்த அந்த உபசரிப்பு அந்த எல்லாரும் வாங்க வாங்கன்னு கும்பிட்டு அந்த உபசரிப்பு ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு. நண்டுக்கு நண்டு, மீனுக்கு மீன், வறுத்த மீனுக்கு வறுத்த மீன், குழம்பு மீன் குழம்பு, முட்டைக்கு முட்டை,
அந்த உபசரிப்பு தம்பி என்ன வேணும் ஏது வேணும் என்ன எத்தனை கோவில் திருவிழா நடத்தினாலும் கும்பாசேவை நடத்தினாலும் எத்தனை பேருக்கு அன்னதானம் போட்டாலும் 10 நாடு நடிகர்கள் சாப்பிட போறது அவ்வளவு பெரிய புண்ணியம். அதுதான் பெரிய புண்ணியம். காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா இப்ப நீங்க மூஞ்சில அந்த பவுடர் பூசிருக்கீங்களே, ஆமா, அது பேர் என்ன? அரிதாரா. மகாவிஷ்ணுக்கு சமம். ஆமா, நம்ம என்ன சொன்னாலும் பலிக்கும். ஏன் உங்க மத்த நிகழ்ச்சி வைக்காம நாடகத்தை வைக்கிறாங்க? ஏன் இந்த நாடகக்காரர் வந்து நடிச்சிட்டு நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும்னு சொல்லிட்டு பாடினா அதான் மழை வருமா? அதான் கோவில் திருவிழா நடத்துற காட்டிலையும் இந்த கும்பாபிஷேகம் நடத்துற காட்டிலையும் 10 நாடக நடிகள் சாப்பிட போறது புண்ணியம் சொன்ன பத்தியா? ஆமாண்ணே. அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? என்ன? 10 நாடக நடிகள் சாப்பிட போறது ஒண்ணுதான், 10 பரதேசிக்கு சாப்பிட போறது ஒண்ணுதான். சோறு போட சொல்லியா வேணாமுறியா? சோறு போட நீங்க சொல்ற ஒரு வேலை நான் எந்த தம்பி தப்பு சொல்ல தம்பி. பரம்னா என்ன? பரம்னா உலகம், தேசுனா தேசினா சுத்துறது. டெய்லி ஒரு ஊர் சுத்துறமா இல்லையா? தம்பி நம்பர் வாங்கிடா. ஆனா நீங்க சொல்றது ஒரு வகையில் நல்லது. ஆனா பரதேசிக்கு நமக்கு ஒரு வித்தியாசம். அப்படின்னு வித்தியாசம்? நம்ம ஊருக்கு வேன் எடுத்துட்டு போய் சாப்பிடுறோம். ஆமா, அவன் வீட்டுக்கு வீடு தட்டு எடுத்துட்டு போய் அவ்வளவுதான். இதுதான் கதை. ஆனா ரொம்ப சிறப்பான வகையில் சாப்பாடு ஏற்பாடு அன்னை விழாக்குழுவின் ஏற்பாடுல கரூர்ல கார்த்திக் மெஸ்ல அந்த உபசரிப்பு என்ன வேணும் ஏது வேணும்னு இந்த நாடக கலைஞர் மேல ஒரு பற்றா உள்ளது அந்த கார்த்திக் உணவகம். அன்புள்ளவங்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிடும். நன்றி என்று கலந்த வணக்கம். நீங்கள் எல்லாம் ஆவலோடு ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தினர் விஜய் டிவி புகழ், திரைப்பட நடிகர், யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், இளைஞர்கள் எழுச்சி நாயகன் அன்பு மைத்தினர் காரியாபட்டி அருகாமையில் உள்ள மருதங்குடியைச் சேர்ந்து என் மருதமணி அவர்கள் வருகமலையை பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆளுநர் அரசி அபிநய சுந்தரி நடன பேரொழி யாரு? அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ் யார் யாரு? ராணி அவர்கள் வருகமலையிலே டான்ஸா நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆடி மாத்த கத்தடிக்க வாடி கொண்ட தத்தனிக்க மானே மா கோயில் ஆடி மாத்த கத்தடிக்க வாடி கொண்ட தத்தனிக்க மானே மா கோயில அரிநானே ஆ கோயில அரக்காந்த மாடு கம்போலத்தா அரக்காந்த மாடு அரக்கம்போலத்தா இனிக்கிற ஆடி மாத்த கத்தடி ஆடி கொஞ்சம் கத்தடி நானே மா கோயில அரிநானே ஆ கோயில அரிமானே மா கோயில அரிநானே ஆ கோயில. ரொம்ப சிறப்பாக பாடலை செய்த அன்புடன் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் இன்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டிருக்கும் திணையத்துறை சேர்ந்த எம்பி கார்த்திக் ராஜா பபுன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின மற்றும் எனக்கு மீண்டும் இந்த மேடையில் வாய்ப்பளித்த விழா குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் குமுளூர் கிராமத்தாரர்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா நம்ம ஏரியாவில் நல்ல நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி. ஏன்னா நம்மலாம் விடிகிற வர வருவோம். ஆமா, ஒரு சீனுக்கும் பபுன் டான்ஸ் வந்துகிட்டே இருப்போம். ஆமா ஆமா, அந்த கதையே நல்லா ரசிக்கக்கூடிய பகுதி நம்ம கண்ணங்குடி, கரூர், ஏம்பல், கப்பலூர் இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம ஏரியா ஃபுல்லாக ஆவடியார் இந்த பக்கம் ஃபுல்லாக நம்ம நாடகத்தை நல்லா ரசிக்கக்கூடிய ஏரியா. ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். சரியா 12:20க்கு பள்ளி வந்துடுவாங்க, 1:20 இல்லை 1:30க்கு நாரதர் வந்துடுவார், 3:30க்கு முருகன் வந்துடுவார். கரெக்டாக 5:30 மணிக்கு நாடகத்தை முடிச்சுட்டு வேனில் சாமான்களை ஏற்ற ஆரம்பிச்சிருவோம். ஏன் இந்த விவரத்தை சொல்கிறேன்னா, நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கல யாரும் தம்பி நீ உள்ள ஓட்டு டான்ஸ்கார பிள்ளை வர சொல்லு, நடிச்சது பள்ளியை வர சொல்லு அப்படின்னு நம்மளை சொல்லிடக்கூடாது. அதுதான் முன்னாலே இந்த விவரத்தை சொல்றேன். ஏன்னா அப்படித்தான் அன்னைக்கு ஒரு ஊர்ல போய் கோமாளி வந்துட்டு பாட்டு படிச்சேன். ஒரு ஆளு கேட்கிறாரு வெட்டி குதி எப்படா வர அப்படின்னு. வெட்டி அதான் தேவல. அன்னைக்கு ஒரு ஊர்ல போய் கோமாளி வந்துட்டேன்னு சொன்னேன். தம்பி பப்பன்கார தம்பி நீங்க நடிச்ச போதும் பொழந்த போதும் உள்ள விட்டு டான்ஸ்கார பிள்ளை வர சொல்லி சொன்னார். சரி டான்ஸ் விரும்புறான்னா அந்த பிள்ளை வர சொல்லிட்டு அந்த பிள்ளை வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சு மாதிரி ஜில்லு முச்சந்தண்டி ஜதகத்தில் உச்சந்தண்டி ஒரு உச்சமலை நீ உள்ள விட்டு வள்ளியம்மா வர சொன்னார். எப்போ 12 மணிக்கு வர்ற வள்ளியம்மாவே 11 மணிக்கெல்லாம் வர சொல்லியாச்சு. அவங்க 11 மணிக்கெல்லாம் வள்ளியம்மா வாங்கான பூங்காவே சொல்லுச்சு. பூங்கா புதுக்கோட்டையில் இருக்கு, நீ உள்ள போயிட்டு நாரதர் வர சொல்லி சொன்னார். சரி, நாரதர் 1 மணிக்கு வர்றவர் 12 மணிக்கெல்லாம் வந்தாச்சு. நாராயணன் ஒரு நாராயணன் செத்து 8 வருஷாச்சு, நீ உள்ள போயிட்டு ராஜபாட்டை வர சொல்ல அப்படின்னு. ராஜபாட்டு பாருங்க 1:30 மணிக்கெல்லாம் சம்போ மகான் பாடி வந்துட்டார். சரி, பாடி வந்தோன்னா அவரை கூப்பிட்டு கேட்டேன் என்னென்ன வரையான்னு. எல்லாரையும் போச்சொரிய எல்லாரையும் வர சொரிய என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டு
ஒன்னுல தம்பி நான் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்த்துட்டு தூங்கணும், அதனால வரச்சோம் தம்பியா. குடியார முதலி அவன் பேச்ச கட்டு 2 மணிக்குள்ள நாடகத்தை முடிச்சாச்சு. ஊருக்காரன் யார கட்டுற நாடகத்தை ஐயா அந்த இருக்காருல வெள்ளைஞ்சலமா இருக்காருல அவர் தான் சொன்னார். அவன் சொன்னான்னா அவன்கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு போப்பாருன்னு சொன்னார். அவன்கிட்ட அன்னைங்கிறே போடா வெண்ணெய் சொல்லிட்டு பைக்கிறதுக்கு அவன் பக்கத்து இருக்காருன்னா. ஏன்னா வரி போட்டாளர்கள்லாம் சும்மா செவனேன்னு இருக்கும். இந்த கோயிலுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. அவன் பேசுற டயலாக் பார்த்தா என்ன பப்பணும் 10 பைசா புண்ணியம் பொலியர் மாதிரி குண்டிய ஆடிட்டே இருக்க. அவனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இருக்கா? பப்பனும் மோகர் தொப்பை இங்க போய் அவங்க சொல்லல, நீண்டே இப்ப சொல்ற. அவங்க சொல்றாங்க நீ தொப்பை இல்லாமடா சேர்ப்பாங்க. அதனால நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. ஏன்னா தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்கிறேன். ஏன்னா இந்த காலத்துல வாழ்க்கையில நம்ம ஒற்றுமை இருந்தால்தான் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும். அதே மாதிரி பணம் தான் வாழ்க்கை. பணம் இல்லைன்னா 10 பைசாக்கு நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. தயவு செய்து அண்ணே, அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான், தம்பி பைக்கில் போயிலே ரொம்ப கவனமாக போங்க. உங்களை கும்பிட்டு கேட்குறேன். நம்ம சரியாகத்தான் போவோம். எவனாவது கவுட்டு கொண்டாந்து விடுவேன். தயவு செய்து இந்த பிராந்தி சாப்பிட்றோம் எல்லாம் குறைச்சிக்கிறங்க. உங்களை கும்பிட்றேன். ஏன்னா இப்போத்தான் ஒரு 717 பிராந்தி கடை பூட்டணும்னு சொன்னேன். ஆமாம். ஆனால் எல்லா கடையும் துறண்டாங்க. எல்லார் வாயிலையும் பிராந்தி வடை தான் வருது. திருவிழா வச்சுட்டு அதை எங்கிட்ட இருந்தேன் பாட்டில் எடுக்கிறாங்கன்னு தெரியல. 50 பாட்டில் 100 பாட்டில் எங்கிட்டாவது வந்துக்கிட்டே இருக்கு. சரி காத்தி, இந்த நாட்டில் எப்போ இந்த பிராந்தி, போயில, கஞ்சா இதெல்லாம் எப்போ ஒழிக்கிறோமோ அப்பத்தான் இந்த நாட்டில் கற்பழிப்பு, பாலியல் பலாரம் பேர் என்ன பலாத்காரம் இந்த இது மாதிரி விஷயம்லாம் நடக்காது. ஏன்னா தயவு செய்து வளர்த்த அன்னையர்கள்லாம் வண்டியில் போகல ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். அன்பு சொந்தங்களே, வளர்த்த ஆத்தாக்கா பெண்கள் அதே மாதிரி புருஷன் சொல்றதை கேட்டுக்கிட்டு புருஷன் எதுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு எல்லாத்தையும் விட்டு திருப்பூர், கோயம்புத்தூர், சிங்கப்பூர், லண்டன், துபாய் போய் சம்பாதிக்கணும். எதுக்கு எல்லாம் பொண்டாட்டிக்கு சம்பாரிச்சு அழகு பார்க்கணும், நகை எடுத்து போடணும், செயின் எடுத்து போட்டு அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லித்தான் புருஷன் பொண்டாட்டி எல்லாம் போய் பிழைக்க போறது. ஆமா, அதெல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு வாழ்ங்க அன்பு சொந்தங்களே. அதே மாதிரி குழந்தை ஒட்டி இல்லாதவங்க எல்லாம் பாவம். இந்த காலத்தில் குழந்தை இருக்கிறதே கிடைக்கிறதே பெரிய விஷயம். 10 வருஷம் 5 வருஷம் குழந்தை இல்லாமல் தவம் இருக்காங்க. குழந்தையெல்லாம் வச்சிருக்க ரொம்ப பார்த்து பத்திரமா வச்சுக்கணுங்க அன்பு சொந்தங்களே என்பதை தெரிவித்துக் கொண்டு. ஏன்னா அன்னைக்கெல்லாம் ஒரு வீடியோ பார்க்குறேன். கள்ள காதலுக்காக ஒரு பொம்பளை பிள்ளைய போட்டு 2 வயசு பிள்ளைய போட்டு தலைவாழ போட்டு அடிக்கிறாங்க. இந்த காலத்தில் குழந்தை இல்லாமல் தவம் இருக்க பார்த்து ரொம்ப கவனமா இருங்க அன்பு சொந்தங்களே என்பதை தெரிவித்துக் கொண்டு உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவோம். நாளை இரவு சரியாக 10 மணி அளவில் ஹரிச்சந்திர மையான என்ற நாடகம் நடைபெறும். அதில் பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் ஆற்று ஆறுமுகம், ஹரிச்சந்திரன், சந்திரமதி, பானுப்பிரியா, காளிமுத்து, சத்தியகீர்த்தி, சித்தநாதன், விஸ்வாமித்தர், காலகண்டர், புன்னமராஜி, கண்ணன், பபுன் காமிக், ஜெயப்பிரியா டான்ஸ் காமிக், பேரானூர் சுரேஷ்குமார் அரண்மனை பின்பாட்டு, கே சந்திரன் மிருதங்கம், கண்ணு ஆல்ரவுண்டு, நீலகண்டன் தாளம். அனைவரும் வருகே, ஆதரவு தரகே என்பதை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் பக்த கோடி அனைவரையும் அன்பு அழைக்கின்ற இப்படிக்கு கும்மூர், வடக்கூர், பொங்காரன் வயல், கோனேரியந்தல் கிராமத்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தை அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளர் அன்பொன்னன் அதவத்துறை சேர்ந்த ஆர்கே வேலாயுதம், காரைக்குடி சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் அன்பொன்னன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில், குறைஞ்ச செலவுனா 70,000, கூடனா 1 லட்சம் அப்படின்னு சும்மா காசு ஆடல் பாடல் மட்டும் கொடுக்குறீங்கல்ல. அன்னைக்கெல்லாம் தம்பி தோரங்குச்சி பக்கம் அக்கியம்பட்டின ஒரு ஊரு 22 லட்சம் ஆடல் பாடல். இந்த நாடகத்தை கெடுக்கிறது நீங்க தான். நாடகத்தை அட்வான்ஸ் கொடுத்து கூட்டிட்டு வந்து இந்த நாடகத்துக்கு எடுத்து குட்டி வச்சாக்க நீங்க. எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் விடிஞ்சா எனக்கு காலையில் 8,000 10,000 சம்பளம். நான் குண்டியை ஆட்டிட்டு மயிரை வச்சு நான் போயிடுவேன். அவங்க பொம்பளை பிள்ளைலாம் நான் வந்து என்ன சொன்னேன், ஒண்ணுமே செய்யல. ஒரு பாட்டு நோட்டீஸ் தான் படித்தேன். நானும் டைமிங்னு சொல்கிறேன். அப்படி அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிங்க அன்பு சொந்தங்களே. இப்போ தான் சொன்னேன் நம்ம ஏரியாத்தை நாடகத்தை நல்லா ரசிக்கும். இப்போ தான் அதே மைக்கில் சொன்னேன் நம்ம ஏரியாவை நாடகத்தை நல்லா கெடுக்கும். அமைதியாக இருந்து ரசிங்க அன்பு சொந்தங்களை என்பதை சேர்ந்த அருமையினார் காளிங்கராயன் அவர்கள் எனக்கு ரூபாய் 101 அன்பில் கொடுத்துள்ளார். விஜயகாந்த் பாடலை பாட சொல்லி பாராட்டி அண்ணனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த வாங்கி ஒன்றை. ஆமாண்ணே ஆமாம்.
அதை எழுதி கொடுத்தாப்புல மறந்துடுவார். பிடிச்சா இந்த ஆளு பேச்சை கட்டு உள்ள போன மறந்து. இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் கொட்டகை அமைத்திருக்கும் கொட்டகை அமைப்பு கோவில் யாகசாலை சிறந்த அமைப்பாளர் கே ரத்தினம், ஆர் சரவணன், இளம்பாவையில் அன்புலகங்கள் சார்ந்து நன்றி. இந்த கொட்டகை அமைத்திருக்கும் கொட்டகை அமைப்பாளர் கே ரத்தினம், சரவணன், இளம்பாவையில் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க நன்றி நிகழ்ந்த வணக்கம் ஐயா. சத்தியே நான் வார சுத்தியே பார்த்த பார்வையிலே நாம் பூத்த சோலையிலே நாம் நிம்பத்த எம்மாறி கொழுந்து நீங்கொடி கொஞ்சம் கரை விழுந்து கஞ்சி கஞ்சி நான் வார கொஞ்சி கொள்ள நீ வாடிகிற சத்தியே நான் வார சுத்தியே பார்த்த பார்வையிலே நாம் பூத்த சோலையிலே எம்மாறி கொழுந்து நீங்கொடி கொஞ்சம் கரை விழுந்து கஞ்சி கஞ்சி நான் வார கொஞ்சி கொள்ள நீ வாடிகிற சத்தியே நான் வார சுத்தியே.